நேயர்களுக்கு வணக்கம். இந்த கதையில் வரும் எல்லா பாத்திரமும், அதாவது கதாபாத்திரமும் கற்பனையே. இவங்க தான் புதுசா கனடா வந்திருக்கிற ராதிகா. இவங்க ஒரு அப்பாவி ஹவுஸ் வைஃப். இப்போ வரைக்கும் ராதிகா கூட வந்திருக்கிறது அவங்க செல்ல பொண்ணு ஜோதிகா. ரொம்ப சமத்து, அம்மா சொல்றதை கேட்டு நடக்கிற யங் ஸ்டார்லெட். இவங்க சமந்தா அலையஸ் சாம், ஃபேமஸ் மேக்கப் ஆர்டிஸ்ட். ரீசெண்டா குழந்தை பிறந்திருக்கு. லேபர் ரூமுக்கு கூட லாரியால் அளவுக்கு மேக்கப்போட போய் போஸ்ட்நேட்டல் பிக் போட்டவங்க. அவ்வளவு மேக்கப் பைத்தியம். இவங்க மஞ்சு மனோகரி. எப்பவுமே மஞ்சு பண்ணுவாங்கன்னு நினைச்சுக்காதீங்க. அவங்க எப்பவுமே ஃபாஸ்டிங். இவங்க சமைச்சு சமைச்சு அவங்க ஹஸ்பண்ட வச்சுதான் டெஸ்ட் பண்ணுவாங்க. பெரிய ஃபுட் இன்ஃப்ளூயன்சர். இவங்களை பார்த்து எலான் மஸ்கே இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டாருன்னா பாத்துக்கோங்களேன். நம்ம 4வது இன்ட்ரோ ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக். பைல்ஸ் பிலாட்டிஸ் இன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லிட்டு இருக்கிற ஜிம் பாடி கோகிலா. 2 நாள்ல 10 கிலோ குறைக்கிறது எப்படின்னு கிளாஸ் எடுக்கிறாங்க. 5வதா இன்னொரு சர்ப்ரைஸ் கேரக்டர் இருக்கு. கதை ஸ்டார்ட் ஆனதும் பாருங்க இந்த ஆளோட ஆட்டத்தை. வாங்க எங்களோட ஜாலியா டிராவல் பண்ணுங்க. ஐயோ அக்கா, என்ன மன்னிச்சுக்கோங்க. நோ ப்ராப்ளம். ஊருக்கு புதுசா நீங்க? ஏனுங்க நீங்க தமிழா? ஆமா. ஏய், எங்க வீட்ல நாளைக்கு பார்ட்டி இருக்கு, வாங்களே. நிறைய தமிழ் பீப்புளை மீட் பண்ணலாம். கண்டிப்பா நாளைக்கு வந்துடுறோங்க. ஹாய், உங்க பேர் என்ன? வணக்கம்ங்க. என்ற பேரு ராதிகா. இது என்ற பொண்ணு ஜோதிகா. எங்க காலத்துல ராதிகா ஜோதிகான்னு ரைமிங்கா வைக்கிறது தான் ஃபேஷன். இப்போ கனடா வந்துட்டோம். வரும்போது எங்க லாஸ்ட் நேம் சிங்கப்பெருமாளையும் கூட்டிட்டு வந்துட்டோம். ஓ அப்படியா? இனிமே உங்களை யாரும் ராதிகான்னு கூப்பிட போறது இல்ல. உங்களை நீ மிஸ்ஸிங்கோன்னா கூப்பிடுவோம். நான்லாம் எப்பவுமே ட்ரெண்டிங்ல தான் இருப்பேன். என் பேபி நேமிங் செரிமனிய சர்ப்ரைஸ் பார்ட்டியா தான் வச்சேன். என் பொண்ணு பேர் என்ன தெரியுமா? நான் கெஸ் பண்றேன். நயன்தாரா? இல்ல த்ரிஷா? இல்ல, ஐ லவ் ஆர்ட். பிகாசோல இருந்து பி, டாவின்சில இருந்து சி சேர்த்து பின்சின்னு பேர் வச்சுட்டேன். எப்படி? ஆமா, எங்க உங்க பாப்பா? நீங்க நீ கூப்பிட்டு வரலையா? அதோ அந்த கார் சீட்ல தூங்குறா. இதை யூஸ் பண்ண ரொம்ப ஈஸி. கனடா வந்து இதை நான் கத்துக்கிட்டேன். வெல்கம் ஹோம். காபி சாப்பிடுறீங்களா? டீ சாப்பிடுறீங்களா? மனோ ஆண்டி, இது யாரு? சித்தி 2.0 ரஜினி ரோபோ மாதிரி பேசுறாங்க. ஜோ, இது சித்தி இல்ல, என்னோட ரோபோட் சித்தி. என்னதான் இவ்வளவு தூரத்துல இருந்தாலும் நம்ம சொந்த பந்தங்களை மறக்க கூடாதுல்ல, அதான் சித்தின்னு பேர் வச்சுட்டோம். I'm Chitti, 5.9, humanoid robot. My biological father is Elon Musk, but my current adopted mother is Manj Manogari. மனோ, அப்ப நீங்க சித்திக்கே சித்தியா? சோஷியல் மீடியால எனக்கு 5 மில்லியன் ஃபாலோவர்ஸ். லாஸ்ட் மந்த் நான் பண்ண கர்ட் பிரியாணி வீடியோ பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிட்டு எலான் மஸ்கே எனக்கு கிஃப்ட் பண்ண ரோபோட் இது. எங்க அம்மா கூட அந்த கர்ட் பிரியாணி வீடியோவை பார்த்து எனக்கு சமைச்சு கொடுத்தாங்க. ரொம்ப கலக்கலா இருந்தது. I feel so happy to meet a celebrity like you, auntie. I love you so much. ஹே ஜோ, வான்கூவர்ல எல்லாரும் செலிபிரிட்டி தான். நீ என்ன மட்டும் சொன்னா இவங்க எல்லாம் கோச்சிப்பாங்க. சித்தி, நீ எல்லா வேலையும் பண்ணுவியா? நீ பாட்டு பாடுவியா? எனக்கு ஹோம்ஒர்க்லாம் பண்ணி தருவியா? இல்ல என் புது ஃப்ரெண்டா இருக்கியா? Yes, cooking, cleaning, dishes, shoveling, mowing எல்லாமே பண்ணுவேன். பட் உன் ஹோம்ஒர்க் மட்டும் ஹெல்ப் பண்ண மாட்டேன். Just kidding. Anything for you, my friend. Auntie, look, Chitti is teasing me. Today's menu: salad, chicken wings, meat varaval, mutton keema, பருப்பு வடை, onion rings, bhaji, biryani, egg curry, halwa and jamun. அச்சச்சோ, கொஞ்சம் ஹெல்த்தியா ஏதாவது இருக்கா? லெஸ் ஃபேட், லெஸ் கார்ப், ஹை ப்ரோட்டீன் டயட் ஏதாச்சும்? கொஞ்சம் சாலட் மாதிரி ஏதாவது கொண்டு வாயேன். கோக்ஸ், நீங்க இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்றீங்களா? அதுதானே இப்போ ட்ரெண்ட். ஆமாமா சார், உங்களுக்கு தெரியாதா? நான் 12 hours விண்டோ மட்டும் தாங்க ஃபுட் எடுத்துப்பேன். அதுவும் நோ கார்ப்ஸ்.
ஆக்சுவலி திஸ் இஸ் அவுட் ஆஃப் மை ஈட்டிங் விண்டோ, பட் எல்லாருக்காக வேணா இன்னைக்கு நான் கொஞ்சம் சீட்டையாக மாற்றிக்கிறேன். உங்களுக்காக ஹெல்த்தி ஆப்ஷன் கேப்பக்கலையும் கம்பங்களும் கொண்டு வரட்டுமா? ஓ இட்ஸ் ஓகே சிட்டி, இன்னைக்கு ஒரு நாள் வேணா நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு சூடாக ஒரு பிளேட் சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறம் க்ரீன் டீ, அதில் 2 ஸ்பூன் சுகர் போதும். ஓகே? வாயை வச்சு சும்மா இருந்திருக்கலாம். அப்பாடா ஒரு வழியா கேப்பக்களி கம்மங்கூடுறதுன்னு தப்பிச்சிட்டேன்ப்பா. எப்படி இருந்தது இன்னைக்கு ஃபுட்டு? ரெசிபீஸை ஒரு தடவை அப்லோட் பண்ணா போதும், ஊருக்கே சாப்பாடு ரெடி ஆயிடும். சித்தி பண்ணா நான் பண்ண மாதிரி. 5 months later, Radhika's house. ஹே கேர்ள்ஸ், ராதிகாவோட பர்த்டே இன்னைக்கு. அவங்க வீட்டுக்கு போய் சர்ப்ரைஸ் கேக் கட் பண்ணுவோமா? ஹே குட் ஐடியா, போலாம் போலாம். ஹாய் அண்ட் வெல்கம் டு ராட்ஸ் சேனல். நான் வந்து புதுசா எப்படி மாவை ஈஸியா அரைக்கிறதுன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். உங்களுக்கு அந்த வீடியோவை காட்ட போறேன் இன்னைக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓ, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. ஜஸ்ட் a second. ஹே ராட், சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சராக செமையாக கலக்கிற போல எல்லாம் கனடா காக்கா பால்பு தான் போ. ஹே, என்னையா இப்படி கலாய்க்கிறீங்க? எல்லாம் உங்க இன்ஃப்ளூயன்ஸ் தான். உங்களெல்லாம் பார்த்து தான் நானும் கற்றுக்கிட்டேன். ஹாப்பியா குமுதா? ஹாப்பி. ஜோ, சொல்லாம கொள்ளாம நம்ம செலிபிரிட்டி ஆன்டிஸ்லாம் சர்ப்ரைஸாக பர்த்டே பார்ட்டிக்கு வந்திருக்காங்கடா. அம்மாக்கு சமைக்க டைம் இல்லை, பிஸியாக இருக்கு வீடியோ எடுத்துட்டு. கொஞ்சம் டோர் டேஷ்ல ஃபுட் ஆர்டர் பண்ணுறியா? எனக்கு பராத்தாட்டு பாஸ்தாலேருந்து பாஸ்தா தான் வேணும். என்னை வச்சு நீங்கள் காமெடி கும்பிடி பண்ணலையே. ஓ மை காட் ஜோ, கனடா வந்த கொஞ்ச நாள்ல இட்லி தோசைலேருந்து பீஸா பாஸ்டாக்கு மாறிட்ட. கோக்ஸ், கொஞ்சம் ஹெல்த் டிப்ஸும் உங்க ஹெல்த் அட்வைஸும் கொஞ்சம் இங்க கொடுங்களேன். எனக்கு எதுனாலும் ஓகே. ஓகேலாக்கு வேணா கீரை ஜூஸ் ஆர்டர் பண்ணுங்க. நம்மளை இலத்துல சாப்பிட வைக்கிறதுல இன்னைக்கு என்ன ஆனந்தமே தெரியலையே. இல்ல சார், இன்னைக்கு சீட் டே இல்லையா? ஸோ ஐ ஈட் எனிதிங். யூ கேன் ஆர்டர் எனிதிங்மா. எனக்கு வந்து நான் பரோட்டா பாஸ்தா எல்லாமே சாப்பிடலாம். கூட்டத்துல பச்சை சட்டக்காரன் எஸ்கேப் ஆகுறான். நானும் மேட் ஆஃப் மைதா, பன்னீரும் பேசிக்கலி சீஸ் தான். அதே தான் பாஸ்தாவும் பீட்சாலையும் மைதாவும் சீஸும் இருக்கு. அப்படி போடு ஜோ, அம்மா கேட்ட பொண்ணு. எனக்கு ஓகே பீஸா அண்ட் பாஸ்தா. இப்பெல்லாம் என்னென்ன ஃபுட்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ற வீடியோ தான் ட்ரெண்டிங். செம்ம ஹாட் மச்சி இந்த டாபிக். என்னோட நெக்ஸ்ட் இன்ஸ்டா ரீலுக்கு இதுதான் கண்டென்ட். சூப்பர். வாவ், நீங்கெல்லாம் வந்து என்னோட ஸ்பெஷல் டே இன்னும் ஸ்பெஷல் ஆக்குனது. அது இல்லாமல் என்னோட ஆர்மி, என்னோட வியூவர்ஸோட சேர்ந்து என் பர்த்டேவை நீங்கள் எல்லாம் சேர்ந்து சர்ப்ரைஸ் பண்ணி எனக்கு செலிப்ரேட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Hi friends, followers and my army. This is Rats signing off. என்னோட வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரத்தில் இன்னொரு புது கான்செப்டோட உங்களை மீட் பண்ண வந்துடுறேன். அது வரைக்கும் stay tuned. Please like, subscribe and share and follow me on Insta, Twitter, TikTok and WhatsApp. Yay! I like making new friends. I love parties. I can't wait for a while. Let's plan our next party. ஓகே, எப்படி இருந்தது? எல்லாரும் என்ஜாய் பண்ணீங்களா? ஆனால் இப்போ கொஸ்டின் நான் கேட்கல. கொஸ்டின் அடுத்த ப்ரோக்ராம் கேட்க போகிறேன். சார், டீம் எல்லாம் இங்கே வாங்க. டீம் எல்லாம் இங்கே வாங்க பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சிட்டி இருக்காங்க சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் வந்து சரவண பவனோ இல்லை தாபா தோசை அப்படின்னா போயிருக்க மாட்டோமே ஃபுட்டுக்கு. இவங்ககிட்டயே ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஹெல்த்தியாக நாங்கள். தேங்க் காடை யார் இது? சமைக்கிறது மட்டும்தான் நான், ஆனால் ரெசிபி ஃபுல்லாக கல்பனாவோட. நீங்கள் ஓகேனா நான் அது கேட்குறேன். Thank you so much ladies. Please share your experience. இது வந்து நாங்கள் என்ன சொல்கிறதுன்னா 2 nightsல ரெடி பண்ணோம். ஆக்சுவலி டைமே இல்லை. ஆண்டி வந்து பேரை போட்டேன், நீ எதாவது பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. ஒரு 5 minutes லாட் இருக்குன்றாங்க. 2 நாள் முன்னாடி வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு நாள் இப்போ பேசுகிற டைலாக் எல்லாம் வச்சு சரி ஏதோ ஒன்று பண்ணுவோன்னு சொல்லிட்டு எல்லாரையும் 2 நாள் முன்னாடி சொன்னேன், எல்லாருக்கும் டைம் இருக்கா, எதாவது பண்ண முடியுமான்னு. ஓகே, நாங்கள் ஒவ்வொரு நைட்டில் டைலாக் எழுதணும். ஒரே நாளில் தேவி ஃபுல்லாக இந்த ஆடியோவை ரெடி பண்ணாங்க. இங்கே வந்து தான் ப்ராக்டிஸ் பண்ணோம் இப்போ. ஸோ within 2 days we were able to do it, but I think we enjoyed these 2 days and I hope you all had fun today. Thank you. நாங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஆக்சுவலாக நீங்கள் பண்ண கேரக்டர்ஸ் ஒன்றும் லைக் உங்களுக்குனே நீங்கள் இது பண்ண மாதிரி இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். A small token of love. Why did I even why did you look back? What was it?
பார்க்க போனால் நிறைய பேர் கொஞ்சம் ஆண்டி பதவியை வச்சு மிரட்டி நீ வரியா ப்ரோக்ராம் போடுறியா அதை பண்ணுறியான்னு ரொம்ப படுத்திட்டேன். ஜீஜாவை அதாவது கல்யாண தேதி முடிவு பண்ணிட்டு மாப்பிள்ளை பார்க்குற மாதிரி உனக்கு ஸ்லாட் இருக்கு, நீ வந்து பாடக்கூடாது ஆடக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே இப்போ என்ன பண்ணலான்னு யோசிச்சு இப்படி ஒரு அருமையான ஸ்கிட்டை பண்ணியிருக்கான். அதாவது இதெல்லாம் என்ன ஒரு காமிக்கிறதுனாக்கா, அவசியம்னா நம்ம எல்லாரும் எல்லாம் பண்ணுவோம், அப்போ நல்ல மூளை வேலை செய்யும், அது we can work under pressure and we totally enjoyed it. It's a very new concept and trendy-ஆவும் இருந்தது. Thank you Anita, Devi, Jeeja. Special thanks to Rakshika, Amita and Kalpana. என் பேர் தெரியும். வாங்கம்மா டெக்னிக்கல் டைரக்டர், என் ஃபோன் தெரியலையே.